நின்னவளே நானா புல்லாண்டு நானாக வளர்ந்தவளே பாட்டாக்கி உனக்காக பாடு அதை ஊஞ்சிருப்ப பார்க்கத்தான் உயிரோடு 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 அதான் தெரியும் அதான் அடிங்க மாமா பண்ண மாதிரி சரி அம்மா அடியே முத்து வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் தோய் சொல்லிட்டு அப்ப நான் என்ன பண்ண வணக்கம் அம்மா சபையாடி வந்துட்ட போது வந்த போது என்னோட நாமதயம் அம்மா யாருன்னு தெரிஞ்சு கொண்டியா என்னமா தெரியுப்பா அம்மா யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய பேர் என்ன எந்த நாட்டு அரிசி பச்சை அரிசா இல்ல புயல் அரிசா இல்ல ரேஷன் அரிசா வேணுமா தெரியுப்பா நான் குண்டு அரிசிமா நான் பொன்னி அரிசிமா பொண்ணு பொண்ணு மேல கிடக்குறேன் நான் ரேஷன் குண்டேசி இருக்கிறதான் அதான் நீ இட்லி உப்பி பாக்குறேன் ஆடி அம்மா வேணுமா தெரியுப்பா நான் வந்து தெரிவிக்கின்றேன் ஓ வா
என்னன்னு பேர் தெரிஞ்சு கொண்டியா? அம்மா சரஸ்வதி 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 அம்மா ஏன்னா தவறா பேசியிருந்தேன் மன்னிக்கம்மா. சரிப்பா. ஏன்னா எல்லாரும் நாள் அமரப்படியாக நீதான். ஆமா. இப்ப நீவுடைய நாள் அமரணும் வச்சுங்க நான் அப்புறம் பே 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 அதனால அம்மா ஏன்னா தேவை வந்துட்ட மாட்டாங்க. சரஸ்வதி அம்மா மத்த விஷயம் விவரமா தெரிப்பான். சரஸ்வதி மன்னன் தெரிஞ்சு கொண்டியா? நம்ம விளக்கம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே எனக்கு அட்ட விவரம் தெரிவிக்கின்றேன். காலில் இருக்கக்கூடிய கண்டயமாகப்பட்டது பாத்தியா? சிவமிகு பாரா மாமா அழைத்திருக்கின்றார். ஒரு மாமா கிட்ட போய் போலாமா? அசிங்கமல்ல அவர் அவசியம் பார்த்தாவணுமே. பார்த்தாவணுமா? மருமகளாகிய சொன்னீங்களே சுவாமி அப்படியே வர சந்தோஷமா? அம்மா தாயே உன்னுடைய மாமனாராகப்பட்டவர் மாலாய் கண்ணன் மறுபடி உத்தரவுமா? ஆயிட்டா? மாமா அழுது மருமகளே மாமாவே அழுது மருமகளே வந்து பாதம்மா சுகமாய் வந்திருப்பாய். செய்தி மாமாவே வரவைத்த காரணம் செய்தி மருமகளே
இருக்கிறேன். ஆமா. வாரினில் வைசகாசுரன் மக்களாகிய வைசகாசுரன் மக்களாகிய 2 பிள்ளைகள் வாதாபி எனதாபி என்று இருவரும் அதை தெரிவிக்கலாம் அதை தெரிவிக்கலாம் என்று ஓடி வந்தேன். இந்த தேவர்கள் அமதம் கேட்டு சாகரத்தை சொல்லக்கூடிய அமதமாக்கி அந்த தாலியே திருமணாவில் சதுவுல இருக்கும் போது தெரிவிக்க வேண்டும். வரவழைத்த காரணம் விவரமா சொல்ல வேண்டும். ஒன்றும் தெரியல. அந்த சூரர் 2 பேரும் வாதாபி எனதாபி என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்களும் பரமனிடம் அகோர தவம் செய்து மரங்களை வாரார்கள். அதை சொல்லலாம் என்று அதை சொல்லலாம் என்று வந்து சொன்னீங்க. அவருக்கும் என்னிடம் சொல்வதற்கும் சம்மதம் இருக்குது. இந்த உலகத்தையே அளந்தவர்கள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என்னிடம் தெரிவித்தா எனக்கு என்ன விவரம் தெரியுமா? அப்படி அவர்கள் இருவரும் தவம் செய்தால் பரமசிவன் அவர்களிடம் தோன்றி தவத்தை மெச்சி அவர்களுக்கு தேவைப்பட்ட வரங்களை அளிப்பார். அவ்வாறு நேர்ந்து விட்டால் தேவர்கள் மக்களும் அவதிப்படுவார்கள். அதனால் உன்னை நாடி வந்தேன். சொல்லும் பிரகாரம் அந்த அரக்கரசுரன் இருவருக்கு இருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்கிட்ட சொன்னா ஒரு பெண்ணு நீதான். நான் ஒரு பெண்ணு. நான் என்ன செய்ய வேண்டும் மாமா? சொல்ல வேண்டும். மரம் வாங்குகின்ற போது அப்படி 2 அசுரர்களும் வரம் வாங்குகின்ற போது அவர்களின் நாவில் அமர்ந்து சூரர்களுக்கு தெரியாமல் அக்னியை மட்டும் மறக்க செய்யுமாறு உன்னை அழைத்தேன். அக்னி ஒன்றை மறக்க செய்தால் பின்னால் வரக்கூடிய துன்பத்தை நம்மால் தடுக்க முடியும். அதனால் நீ சென்று அவர்கள் நாவில் அமர்ந்து அக்னியை மறக்க செய்யும் மருமகளே. சீக்கிரம் சென்று வருவார்.
நான் மாமாவின் சொற்படி மாமா சொல்படி அந்த சூரர்கள் தவம் செய்யும் இடம் வந்து விட்டோம். தவம் செய்ய இருக்கிற வந்து விட்டோம். அவருக்கு தெரியாமல் நாவில் அமர்ந்து அக்னி ஒன்றை அப்படியே ஆகட்டும். மகாவிஷ்ணு கட்டளைப்படி மொழிபடிக்கு சரஸ்வதி அம்மன் சூரர்கள் தவநிலை வந்து நாடு இருக்கின்ற போது சூரர்கள் பரமனை கோரி அகோர தபம் செய்கிற விடம் காண்க.